அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் ஜெய் ஸ்ரீராம், ஓம் சாய்ராம். சுவாமியோட அனுகிரகத்தால் திருப்பியும் இந்த மாதம் 16ஆம் தேதி நம்ம ஹோமம் நடத்த இருக்கும். இது சந்தான கோபாலகிருஷ்ணன் ஹோமம் சொல்லுவா. குழந்தை பேர் இல்லாதவா, நல்ல குழந்தைகள், ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கிறதுக்கு, நல்ல மனநிலையோட பிறக்கிறதுக்கு, குடும்பத்தில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு, குடும்பத்தில் சந்தோஷம், செல்வ வளம் செழிக்கிறதுக்கு அப்படின்னு. பெருமாள்னாலே உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணன் எப்படி சந்தோஷம், சௌபாகியம் எல்லாத்தையும். ஸோ அதில் நம்மளுக்கு குழந்தை பேரும் அடிஷனலாக கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா வாழ்க்கையில் நினைக்கிறவா கூட கண்டிப்பாக இதை நம்ம பண்ணினோமானா வீட்டில் செழிப்பும் சந்தோஷமும் அமைதியும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு அருமையான யாகத்தை பண்ண சொல்லி தான் சுவாமிகிட்டேருந்து அனுகிரகம் வந்தது. அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்திருக்கு. நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், எந்த விஷயமும் அவரோட அனுகிரகம் இல்லாமல் நடக்க போகிறது கிடையாது. ஸோ சுவாமியோட அனுகிரகத்தால் இது நடக்க போகிறது. சஷ்டி அன்னைக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் விரதம் இருக்குன்னு தெரியும் ஒரு விஷயத்துக்காக. குடும்பம் அத்தனையுமே காத்துட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் வரணும், நல்ல ஜென்ரேஷனாக இருக்கணும், அடுத்த ஒரு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும்னு எத்தனையோ விதமான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். அதற்கெல்லாம் நம்மளுக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைய போகிறது. எந்த இடத்துல நீங்கள் கேட்கறது புரியறது, அது சின்ன சஸ்பென்ஸோட நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கே போயிட்டு நான் உங்களுக்காக அதை எடுத்து ஷூட் பண்ண போகிறேன். ஆனால் மாதவரம் தான் ஏரியா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். தெரிஞ்சவாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ஹோமத்திலையும் நம்ம பங்கெடுத்துக்கிற அத்தனை பேருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்படுறது. ஸோ அதனுடைய காலகட்டங்கள் மாறுபடலாம், ஆனால் கண்டிப்பான அதற்கான பலன்கள் உண்டு அப்படிங்கிறது நிச்சயமா சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.